ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேத்தமெட்டிக்ஸ் குயின் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 1 மேட்ரிசஸில் வந்து எக்ஸாம்பிள் 1.4 தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 5 3 0 1 2 -4 -2 -4 8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஷினுக்கு ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். ரேங்க் கண்டுபிடிக்கிறதுல ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று மைனர் மெத்தட், இன்னொன்று வந்து ரோ எக்கலான் மெத்தட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 சம் வந்து உங்களுக்கு மைனர் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ரோ எக்கலான் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு கேட்டால் நீங்கள் எந்த ப்ரொசீஜரில் வேணாலும் போடலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். இப்போ மைனர் மெத்தடை நம்ம நல்லா தரவாக கற்றுக்கிட்டோன்னாக்க ரோ எக்கலான் ஃபார்மும் நம்ம ஈஸியாக போடலாம். சரியா? இப்போ நம்ம இந்த சம்மை வந்து மைனர் மெத்தடில் தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ கொடுத்துருக்கிற கொஷினை ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மேட்ரிக்ஸுக்கு என்ன ரேங்க் வரப்போகுதுங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னன்னு பார்த்தாக்கா 3/3 மேட்ரிக்ஸ். சரியா? ரோவும் 3 இருக்குது, காலமும் 3 இருக்குது. இப்போ இதோட ரேங்க் என்ன வரும்னு நமக்கு எப்படி கெஸ் பண்ணணும்னா, இந்த ரோவையும் காலத்துக்கும் மினிமம் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 3க்கும் மினிமம் நமக்கு 3 தான் இல்லையா? அப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்ன வரும்னா << 3 வரும். அதாவது 3 வரலாம், இல்லை 3ஐ விட கம்மியாக 2 வரலாம், 1 வரலாம். சரியா? 0 வர முடியாது. 0 மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ரேங்க்கு 0. சரியா? இப்போ முதல் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க்கு 3ஆக இருக்குமான்னு செக் பண்ணணும். 3ஆக இருக்குமான்னு செக் பண்ணணும்னா இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸே 3/3 மேட்ரிக்ஸ் தான். அதுக்கே முதல்ல நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இதோட டிட்டர்மினன்ட் 0ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரேங்க் வந்து 3 கிடையாது. அதை நல்லா நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். 0 வரலைன்னா தான் அதோட ரேங்க் வந்து 3. சரியா? சப்போஸ் 0 வருமா வராதான் நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். சரியா? இப்போ இதோட டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஃபஸ்ட்டு ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இந்த என்ட்ரிக்கு ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. முதல்ல மேலே சைனை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ப்ளஸ் இன்ட்டு 5ன்னு போட்டுக்கணும். 5 வச்சு முதல் என்ட்ரி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இந்த 5 வரை இந்த காலமை விட்டுறணும், 5 வரை இந்த ரோவை விட்டுறணும். பாக்கி இந்த 4 என்ட்ரிஸ் இருக்குது. இந்த 4 என்ட்ரிஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். முதல்ல டவுன்வர்ட் மைனஸ் அப்வர்ட். 2 × 8 என்ன வரும்? 16. இது ஃபார்முலா மைனஸ் 4 4s are 16. இதில் ப்ளஸ் 16 வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -16 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் மைனஸையும் 3யும் சேர்த்தா இங்கே -3ன்னு வரும். அடுத்தது 3 வர இந்த காலமையும் இந்த ரோவையும் விட்டுறணும். பாக்கி இந்த 4 என்ட்ரி இருக்குது பாருங்கள். இந்த 4 என்ட்ரிக்கு தான் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 1 × 8 8ன்னு வந்துடும். இது ஃபார்முலா மைனஸ் -2 × -4 +8ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல 8 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், +0 வரும்போது அந்த 0க்கு எக்ஸ்பான்ஷன் நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொடுத்தாலும் நமக்கு 0 தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் இப்படியே நிப்பாட்டிட்டா போதும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே 16 - 16 0 வந்துருமா? இப்போ 0 × 5 0ன்னு வந்துடும். அதே மாதிரி 8 - 8 0 வந்துருமா? 0 × -3 0ன்னு வந்துடும். ஸோ இதோட மொத்த ஆன்சருமே 0. அப்போ நம்ம இதுக்கு ரேங்க் 3ஆக வருமானு செக் பண்ணணுன்னா 3/3 டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிட்டோம். அதோட வேல்யூ ≠ 0ன்னு வந்தால் தான் ரேங்க் 3. ஆனால் நமக்கு 0ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த சம்முக்கு ரேங்க் 3 கிடையாது. சரியா? அடுத்தது நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னாக்க 2/2 டிட்டர்மினன்ட் செக் பண்ணணும். அதாவது இந்த மேட்ரிக்ஸ்லேயே நிறைய 2/2 ஃபார்ம் ஆகுது பாருங்கள். 5 3 1 2 அது ஒரு 2/2. 3 0 2 -4 அது ஒரு 2/2. 1 2 -2 -4 அது ஒரு 2/2. நிறைய 2/2 மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நம்ம ஒரு 2/2வாக எடுத்து நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2/2லேயே நமக்கு ≠ 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா ரேங்க் 2 தான். ஃபஸ்ட்டு 2/2 எடுக்கும்போது நமக்கு 0ன்னு வந்துருச்சுன்னா நம்ம ≠ 0 வர வரைக்கும் அதை நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா 2/2 மேட்ரிக்ஸுமே எனக்கு 0ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு ரேங்க்கு 2வும் கிடையாது. ஸோ 1 தான். அப்படி தான். சரியா? அதனால் இப்போ நம்ம அடுத்து என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 2/2 டிட்டர்மினன்ட் எடுத்து செக் பண்ணுவோம். டிட்டர்மினன்ட் 5 3 1 2. ஓகேவா? இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டவுன்வர்ட் மைனஸ் அப்வர்ட். 5 2s are 10 -1 × 3 வந்து 3. ஸோ இதோட ஆன்சர் 7 ≠ 0. ஃபஸ்ட்டு 2/2 மேட்ரிக்ஸ்லேயே எனக்கு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ ≠ 0ன்னு வந்துருச்சு. தேர்ஃபோர் இந்த சம்மோட ரேங்க் வந்து என்னது தான்? நமக்கு 2 தான். ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.